உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்லப்பா. அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் பரிதா. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெறும் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்காக இன்று நாளையும் 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக வருகை தந்துள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து ரயில் மார்க்கமாக சிதம்பரம் வருகை தந்த முதல்வர் அங்கு உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான கொள்ளிடத்தில் இன்று மதியம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கொள்ளிடம் புறவழி சாலை, சோதியக்குடி, செம்பனிருப்பு கிராமங்கள் முன்னாள் முதல்வர் கலைஞரின் வெண்கல திருவுள்ள சிலையையும் கொடி கம்பங்கத்தினையும் கட்சி கொடியையும் ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக மயிலாடுதுறை வருகை தந்த தமிழக முதல்வர் ரோடு ஷோ நிகழ்ச்சியை தற்போது தொடங்கியிருக்கிறார். ரோடு ஷோ நிகழ்ச்சிக்காக சாலையில் இருபுறமும் அமைக்கப்பட்டுள்ள பேரிகாடு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று வரவேற்பு அளிக்கின்றனர். சாலைகளில் கொடி கம்பங்கள், கொடி தோரணங்கள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் தற்போது கட்டப்பட்டுள்ளது. முதலமைச்சர் வருகைக்காக சாலைகளில் தப்பாட்டம், செண்டை மேளம், பறை இசையாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், கரகாட்டம், நையாண்டி மேளம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் முதலமைச்சர் வருகைக்காக உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது மயிலாடுதுறை பூம்புகார் சாலையில் பாலாஜி நகரில் தொடங்கி கால்டாக்சி, மணிகுண்டு, பட்டமங்கல தெரு, சின்னக்கடை தெரு, கண்ணாடி தெரு முக்கூட்டு வழியாக கச்சேரி சாலை வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த பயணத்தில் பொதுமக்கள் சாலை இருபுறங்களில் பொதுமக்கள் மனுக்களை தற்போது பெற்று குறைகளையும் கேட்டறிகிறார். பின்னர் கச்சேரி சாலையில் உள்ள திமுக அலுவலகமான அண்ணா பகுத்தறி மன்றம் தற்போது புதுப்பிக்கப்பட்டு அங்கு 8.5 அடி உயரம் உள்ள முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் முழு திருவுருவ வெண்கல சிலையையும் திறந்து வைக்கிறார். மேலும் அதன் அருகில் உள்ள 68 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட கட்சி கொடி கம்பத்தையும் கட்சி கொடியையும் ஏற்றி வைக்கிறார். உடன் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கே.என். நேரு, மெய்யநாதன் மற்றும் மயிலாடுதுறை எம்பி சுதா, எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன், பன்னீர்செல்வம், ராஜகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருக்கின்றனர். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா மாளிகையில் இரவு தங்குகிறார். முதலமைச்சரின் வருகையொட்டி மாவட்டம் முழுவதும் திருச்சி மண்டல ஐஜி தலைமையில 1900க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளை காலை மன்னமங்கல் ஏவிசி கல்லூரியில் விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட அரங்கத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களுக்கு வழங்கி முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தற்போது தொடங்கி வைக்கிறார் நாளைக்கு. அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து சென்னைக்கு செல்கிறார். விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.